இன்னைக்கு மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் ஒரு கோஷிம்பீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலி ஒரு சாலட், வெஜ் சாலட் தான். பட் அந்த ஸ்டைலில், கோஷிம்பீர் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு. இதுக்கு பாருங்க, மூக் தால் பாசிப்பருப்பு வந்து நான் 2 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். குக்கும்பர், கேரட், ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், அப்புறம் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி பொடிசா நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் போக உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சாலடில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாலட் மிக்சிங்க்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நறுக்கி வச்சுருந்த குக்கும்பர் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டுடலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு முதலே போட்டுடணும், அப்போ தான் இந்த சாலட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த சால்ட்டில் வந்து ஊறும். நல்லா கழுவி களைஞ்சி ஊற வச்சுருக்க இந்த மூக் டாலை போட்டுடலாம். நிலக்கடலையை நல்லா வறுத்து இப்படி கல்வத்தலை போட்டு ரொம்ப பொடியாக இல்லாமல் 1-2 நல்லா இப்படி குறன்னு இடித்து வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுருந்த கடலையை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இப்போ இந்த சாலடுக்கு தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ இந்த இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி போட்டுடலாம். அவ்வளோதான், இதில் போட்டுடலாம். காரத்துக்கு நல்லா மிளகு ஜீரக பவுடரை வந்து இதில் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. எல்லா சுவையும் நிறைஞ்ச இந்த சாலடு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.